ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பெருசு படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தேட்டரில் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ வைப் அவங்களுடைய அப்பா டிவி பார்த்துட்டே இறந்துடுறாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த குடும்பமே சேர்ந்து இவர் அடக்கம் செய்யும்போது ஒரு பிரச்சனை, ஒரு சம்பவம். அந்த சம்பவம் மட்டும் வெளியில் தெரிஞ்சால் ரொம்ப அவமானமாக போயிடும். இது எப்படியாவது மறைச்சி அப்பாவுக்கு இறுதி சடங்கு செய்யணும். இப்போ இறுதியில் அந்த இறுதி சடங்கு அவங்க செஞ்சாங்களா இல்லையா, அந்த சம்பவம் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப காமெடியாக ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா ஒரு தீர்க்கப்படாத ஒரு விஷயம் அதை வெளியில் சொல்ல முடியாது. அந்த விஷயத்தை சுற்றி சுற்றி அந்த வைபோ எப்படியாவது இந்த விஷயத்தை மறைக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போராடுவார், அவருடைய அண்ணன் அவர் ஒரு பக்கம் போராடுவார், பாலா சரவணன், இப்படி எல்லாமே எல்லா கேரக்டரையும் காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. குறிப்பாக அந்த பக்கத்து வீட்டு எதாவது ஒட்டு கேட்டுட்டு அப்படின்னு சொல்கிற அந்த கேரக்டர் இப்படி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் ரொம்ப காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபஸ்ட் ஆஃப் ரொம்பவே நல்லாயிருக்கு. படத்துடைய மியூசிக், படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, இதெல்லாம் வந்து ரொம்ப செட் ஆகுது. படத்துடைய சினிமோட்டோகிராஃபி படத்துக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லா எதிர்பார்த்தபடி வந்திருக்கு. படம் ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து கடைசி வரைக்கும் காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. அதனால் படம் பார்க்கும்போது எந்த போர் அடிக்கல, சலிப்பு எதுவும் ஏற்படுத்தலை. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா படம் வந்து சுற்றி சுற்றி ஒரே காமெடி சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் வந்து ஒரே வீடு தான், அந்த வீட்டை வச்சு இவங்க கதை சொல்லியிருக்காங்க. அதனால் பெருசாக இவங்க எந்த லொக்கேஷனுக்கு காட்டல. அதனாலேயே படம் பார்க்கறதுக்கு போர் அடிக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ல கொண்டு வந்திருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபு ஓகே இதான்ப்பா கதை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருது. செகண்ட் ஹாஃபு சொல்ல சொல்ல அதே தான் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி முகம் சுளிக்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்டு. இதை வந்து ஒரு ஆபாசம் இல்லாமல் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அந்த கான்செப்ட் கேட்கும்போது என்னடா அது, இதுக்கெல்லாம் இப்படி எடுத்துருக்காங்களே அப்படிங்கிறது தான் இருக்குது. அதனால் கான்செப்ட் கொஞ்சம் அப்படி இப்படி. இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது, தனியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மொத்தத்தில் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பர், செகண்ட் ஆஃப் ஒரு ஒன் டைம் வாட்ச் அப் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.